அனைவருக்கும் வணக்கம். இது வந்து பிளாக் உளுந்து எடுத்துருக்கோம். இந்த உளுந்து வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்துருக்கோம். வெல்லம் வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்துருக்கோம். தேங்காய் ஒரு மூடி, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் ஏலக்காய் எடுத்துருக்கோம். ஒரு ஸ்வீட் கஞ்சி தான் செய்ய போகிறோம். இந்த உளுந்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் நிறைய இருக்குது. ரொம்ப நல்லது. அதாவது வந்து முட்டி தேய்மானங்கள், இடுப்பு வலி, கை வலி, கால் வலி, இன்னும் பல விதமான நன்மைகள் தரக்கூடியது அந்த உளுந்து கஞ்சி. இந்த உளுந்து வந்து கல்லுகள் எதுவும் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இந்த உளுந்து அப்படியே மிக்ஸி கூட அரைச்சிட்டு அப்படியே கரைச்சிட்டு க்ளீனாக வந்து அப்படியே நம்ம வந்து உளுந்து கஞ்சி செஞ்சிடலாம். ஸ்வீட் உளுந்து கஞ்சி, ஓகேங்களா? அப்புறம் உளுந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். கருப்பு உளுந்து தான். இதை அப்படியே தண்ணி ஊற்றி லைட்டாக கரைச்சிட்டு அந்த மாதிரி தண்ணி வந்து உல வச்சுருக்கோம். இதில் அப்படியே லைட்டு கரைச்சிட்டு அப்படியே இதில் ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா அந்த மாதிரி கட்டிக்கிட்டே இல்லாமல் கரைச்சிடணும். கட்டிக்கிட்டே இல்லாமல் க்ளீனாக கரைச்சிட்டு நம்ம தண்ணியில் ஊற்றிடலாம், வேக வைக்கலாம். அப்புறம் உளுந்து மாவு வந்து நல்லா க்ளீனாக கரைச்சி வச்சிட்டோம். தண்ணியில் ஊற்றி க்ளீனாக ரெடி பண்ணிடலாம். தண்ணி சூடாகிட்டுருக்கு. தண்ணியில் ஊற்றி க்ளீனாக கலக்கி விடணும். தண்ணி சூடாகிட்டுருக்கு. இந்த உளுந்து ஊற்றும் போதே நல்லா கலக்கி விடணும், எல்லாம் கட்டியாக வரும். நல்லா கலக்கி விடுங்க. நல்லா கலக்கி கொடுங்க. கருப்பு உளுந்து கஞ்சிங்க. கொஞ்சம் பார்க்கறதுக்கு வந்து கலர் கொஞ்சம் வித்தியாசமாக கருப்பு தான் தெரியும். ஆனால் அந்த கருப்பு உளுந்தில் தான் அவ்வளோ ஒரு நன்மைகள், பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. இது எல்லாருமே குடிக்கக்கூடிய கஞ்சி தான். எல்லாமே குடிக்கலாம், ரொம்ப நல்லது. அதை முட்டி தேய்மானம், இடுப்பு தேய்மானம் உள்ளவங்களுக்கு, இந்த இடுப்பு வலி உள்ளவங்களுக்கு, எலும்பு பிரச்சனை உள்ளவங்களுக்கு, நரம்பு பிரச்சனை உள்ளவங்களுக்கு, இன்னும் பல விதமான நன்மைகள் இருக்குதுல்ல, ஓகேங்களா? இது வந்து உப்பும் லைட்டாக தான் போட போகிறோம். அதுமாரி வெல்லமும் லைட்டாக தான், வேண்ட அளவுக்கு போடல. ஒரு 1/4 பாகம் அளவு தான் நம்ம போட போகிறோம். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இறக்க போகிற ஸ்டேஜில் வெல்லமும் தேங்காய் துருவந்தும் நல்லா உப்பு இலகா போட்டு நம்ம இறக்கலாம். நல்லா கொதிக்கிட்டுங்க. இது நல்லா கொஞ்சம் கட்டியாக கொதிக்க கொஞ்சம் கட்டியாக வரும். இது நல்லா களி கூட்டே இருங்க, அடி பிடிக்கும். இல்லை அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் நன்மைகள் இருக்குது. அதனால நம்ம இன்றைக்கி கருப்பு உளுந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். காலையில் டிஃபனுக்கு நல்லா களி கொடுங்க. நல்லா வேகட்டும். உப்பு இதில் ஒரு பாதி போட்டலாம், அதிகமாக தேவையில்லை. இவ்வளோ போதும் உப்பு. இது நல்லா கலக்கி விடுவோம். அதாவது நம்ம வெறும் உப்பு கஞ்சி செய்யும்போது உப்பு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். இந்த வெல்லம் போடுறதால நம்ம அதிகமாக போடுறதால கொஞ்சம் 1/4 பாகம் உப்பு போட்டால் போதுமாக இருக்கும். பாருங்கள், எப்பயும் நம்ம கொதி நல்லா டிக்காக வந்துடுச்சு. பாருங்கள், டிக்காக வந்துட்டுருக்கு. அப்புறம் ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா டிக்காக வந்துடுச்சு, ஓகேங்களா? டிக்காக வந்திருக்கு. இப்போ நம்ம வெல்லம் போட்டுடலாம். வெல்லம் ஏலக்காய் போட்டுடலாம். வெல்லம் கொஞ்சம் கட்டிட்டியாகவும் இருக்குது. அப்படியே தங்க கலரில் வெல்லம் கொஞ்சம் கரையணும். வெல்லம் வந்து கொஞ்சம் கரையணும். ஃபஸ்ட்லேயே போட்டாச்சு. வெல்லம் போட்டாச்சு, ஏலக்காயும் போட்டாச்சு. இந்த தேங்காய் துருவல் மட்டும் இருக்குது, அதையும் நம்ம சேர்க்க போகிறோம். இந்த வெல்லம் வந்து கொஞ்சம் கட்டிகிட்டே இருக்குது. ஒரு 5 நிமிஷம் முன்னாடி போட்டோம்னா அந்த வெல்லம் க்ளீனாக வந்து கரைஞ்சிடும். 1/4 kg உளுந்தில் பாருங்கள், ஒரு பாத்திரம் ஃபுல்லாக வருது. நமக்கு இது வந்து 2 டைம் சாப்பாடு சரியாயிடும். காலையில் மதியம் சரியாயிடும். ஆளுக்கு 2 சொம்பு குடிச்சா கூட 8-10 சொம்புக்கு மேலே வரும், ஓகேங்களா? நல்லா கலக்கி கொடுங்க. அவங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தா வந்து தேங்காய் துருள் வந்து ஒரு 1/2 மூடி எடுத்து துருவி வச்சுருக்கோம். அதையும் போட்டு நல்லா கலக்கலாம். நம்ம உப்பாகட்டும் வெல்லமாகட்டும் 1/4 பாகம் தான் போட்டிருக்கோம். அதிகமாகலாம் சேர்க்கலைங்க, கம்மியாகவே சேர்த்துக்கலாம். உப்பு மட்டும் போட்டு காசினாலும் குடிக்கலாம், இல்லை ஸ்வீட்டாக கூட குடிக்கலாம். உங்கள் விருப்பம்தான். விருது அந்த மாதிரி காசிக்கலாம், ஓகேங்களா? உளுந்து கஞ்சினால ரொம்ப ஃபேமஸான கஞ்சிங்க. பெண்களுக்கு இது முக்கியமாக ரொம்ப நன்மைகளை தரக்கூடியது. இந்த பீரியட்ஸ் டைமில் அவங்க இந்த இருக்க வலியெல்லாம் குறைக்கக்கூடியது. இன்னும் பல நன்மைகள் உண்டு இதில், ஓகேங்களா? முக்கியமாக ஆண்களை விட பெண்களுக்கு முக்கியமான ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம் அந்த கருப்பு உளுந்து, ஓகேங்களா? அவ்வளோதாங்க. அப்படியே ஒரு 5 நிமிஷத்தில் எடுத்துடலாம். கருப்பு உளுந்து கஞ்சி சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. 1/4 பாகம் உப்பு, 1/4 பாகம் வெல்லம் போட்டு அருமையான டேஸ்ட்டு. சூப்பராக ஏலக்காயெல்லாம் இடித்து போட்டு நல்லா தேங்காயெல்லாம் போட்டு நல்லா காய்ச்சிட்டோம். அப்படியே இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆஃப் பண்ணிட்டு அப்படியே இறக்கிடலாம். இதை அப்படியே ஆற வச்சு குடிக்கிட்டாங்க. பல நன்மைகளுங்க, ஓகேங்களா? அப்படியே இறக்கிடலாம். கருப்பு உளுந்து நன்மை என்னென்னு பார்த்தலாம். இப்போது கருப்பு உளுந்து ஸ்வீட் கஞ்சி
புரதம், இரும்புச்சத்து, கால்சியம், நார்ச்சத்து போன்ற சத்துக்கள் உள்ளன. இவை எலும்புகளை வலுப்படுத்தவும், ஆற்றல் அதிகரிக்கவும், இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் உதவுகின்றன. குறிப்பாக மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கு ஏற்படும் வலியை போக்கவும், கர்ப்பப்பை பலப்படுத்தவும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கருப்பு உளுந்து கஞ்சி. ஸ்வீட் கஞ்சியின் நன்மைகள். எலும்பு ஆரோக்கியம். கருப்பு உளுந்தில் உள்ள கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் எலும்புகளை வலுப்படுத்தவும், ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற எலும்பு ஆரோக்கிய நோய்களை தடுக்கவும் உதவுகிறது. ஆற்றல் அதிகரிப்பு. புரதம், சிக்கலான கர்போட்டின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்துள்ளதால் இது உடலுக்கு தேவையான ஆற்றலை வழங்கி நாள் முழுவதும் புத்துணர்ச்சியாக இருக்க உதவுகிறது. சர்க்கரை கட்டுப்பாடு. இரத்தத்தில் உள்ள நார்ச்சத்து இரத்த சர்க்கரை அளவை சீராக்க பராமரிக்க உதவுகிறது. பெண்களுக்கு நன்மைகள். பெண்களுக்கு ஏற்படும் மாதவிடாய் வலியை போக்கும், கருப்பை வலுப்படுத்தவும் இது மிகவும் நல்லது. செரிமான ஆரோக்கியம். நார்ச்சத்து நிறைந்துள்ளதால் செரிமானம் ஆரோக்கியத்தை மேம்படுத்த, உடல் இயக்கத்தை சீராக்க உதவுகிறது. தசை வலியை உளுந்துகஞ்சி தசைகளை வலுப்படுத்தவும் பண்புகளை கொண்டது. என நேயர்களே, உளுந்தில் என்ன நன்மைகள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? பெண்களுக்கு முக்கியமாக அந்த கருப்பு உளுந்து பயனுள்ளதாக இருக்குது. இது நீங்கள் ஸ்வீட் கஞ்சியாக குடிக்கலாம், உப்பு கஞ்சியாக குடிக்கலாம். அடிக்கடி இந்த உளுந்தை சாப்பிடும்போது எலும்பு ஆரோக்கியம், நரம்பு ஆரோக்கியம், இந்த மூட்டு வலி தேய்மானம், இடுப்பு வலி தேய்மானம் சொல்கிறோம், அந்த தேய்மானம் தான் சரி பண்ணணும். அந்த ஜவ்வுலாம் சரியாகும். ரொம்ப நன்மைகள் தரக்கூடியதான் இந்த உளுந்து கஞ்சி. அதனால் இந்த உளுந்து கஞ்சி நீங்கள் டெய்லி குடிக்க முடியலனா கூட வாரத்துக்கு ஒரு நாள் தான் குடிங்க. குடித்து ஆரோக்கியமாக பார்த்துக்குங்க. ஓகேங்களா? கருப்பு உளுந்து 1/4 kg இருந்தால் போதுங்க. ஒரு குண்டா நிறைய காய்ச்சல்லாம் ஒரு குடும்பமே குடிக்கலாம். நாங்கள் மதியம் குடிப்போம், காலையில் மதியம் குடிப்போம், மீந்தால் நைட்டு குடிப்போம். ஒரு நாள் சரியாயிடும். ஒரு 4-5 பேர் ஃபேமிலியில் ஒரு குடும்பத்துக்கே சாப்பிட்லாங்க. ஓகேங்களா? சூப்பராக அருமையாக காய்ச்சாச்சு. அப்படியே நம்ம குடிச்சு பார்த்தலாம் டேஸ்ட் எப்படின்னு. நம்ம கூழ் பார்த்து சூப்பராக அருமையாக செஞ்சிட்டோம். ஸ்வீட்டு உப்பு எல்லாம் கம்மியாக தான் போட்டிருக்கோம், ஏலக்காய்லாம் போட்டிருக்கோம். சூப்பராக டேஸ்ட்டாக அருமையாக தேங்காய் துருவி போட்டிருக்கோம். செம்ம டேஸ்ட்லேயே அப்படியே குடிச்சிடலாம். சூப்பர் டேஸ்ட்லைங்க. வெல்லம் 1/4 பாகம் தான் போட்டிருக்கோம், உப்பு கம்மியாக தான் போட்டிருக்கோம். நீங்கள் ஸ்வீட் அதிகமாக வேணுன்னா இன்னும் வெல்லம் நாட்டு சர்க்கரையோ அல்லது வெல்லமோ நீங்கள் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன், அதிகமாகலாம் சேர்க்கல. கரெக்டான முறையில் செய்திருக்கோம். கூழ் பார்த்துக்கு சூப்பராக சூடாக இருக்குது. இன்னும் சூடு ஆறணும். ஆறுனதுக்கு கிளியாக குடிச்சிடலாம். ஓகேங்களா? நீங்களும் கருப்பு உளுந்துருந்தால் இதே போல் செய்யுங்க, குடிங்க. குடிச்சு எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மறந்துடாமல் நண்பர்களுக்கு கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? வீடியோலாம் கொஞ்சம் கம்மி தான் ஓடிட்டுருக்கு. ஒன்றும் ஹிட்டாவதா நான் யூடியூப்பில் முன்னுக்கு வரும்னான்னு தெரியல. பார்க்கணும் தான் தேவை முடிவு பண்ணணும். இன்னும் 4 வருஷம் வீடியோ போட்டிருக்கேன். ஒன்றும் இம்ப்ரூவ் ஆன மாதிரியே தெரியல எனக்கு. நம்மளாம் வீடியோ போட்டு தான் இருக்கேன். பார்க்குறது பார்த்தா உங்கள் எல்லாம் இருக்குது. இந்த வீடியோ எடிட்டிங்கோ இல்லை பேசுறதோ இது சரியில்லைனா கூட சொல்லுங்கள். நான் அதுக்கு பண்ணாமல் இருக்கேன். ஓகேங்களா? ஓகே காய்ஸ்.